ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஜூலை 26ஆம் தேதி வந்துட்டு ஒரு பெய்டு டிஸ்கஷன் இருக்கு. 1 month டைம். அதில் நம்ம என்னென்ன கண்டென்ட் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீமியம் கால்குலேஷன்ஸ், ஏடிஎம் அனலைசிஸ், ஆப்ஷன் செயின் அனலைசிஸ், மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட், காமன் ஏரியா அனலைசிஸ், இது எல்லாமே பார்க்க போகிறோம். இதனை பற்றி உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னா 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது முழுக்க நீங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்களே கிரியேட் பண்ணணும் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு இதில் இணையலாம். நம்ம வந்து பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பின்பற்றோம், அதை நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்ட்டு இங்கே இருக்காது. இங்கே ப்ரீமியம் கால்குலேஷன்ஸ் அதை பற்றி ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். முதல் இந்த ப்ரீமியம்னா என்ன அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியம். இது முதல் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா, ஒரு விலையோட ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சப்ளைக்கும் டிமாண்டுக்கும் உள்ள சண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு பொருளுக்கு தேவை அதிகரித்தால் விலை கூடும், அளிப்பு அதாவது சப்ளை அதிகமானால் விலை வந்துட்டு குறையும் அப்படிங்கிறது தான். அப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, இது கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷனுக்கு உண்டான சண்டை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதோட ஃபார்மேஷன் அதாவது ஸ்ட்ரக்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது எப்படி இயங்குது அப்படின்னா, கால் ஆப்ஷனுடைய ஸ்ட்ரைக், புட் ஆப்ஷனுடைய ஸ்ட்ரைக் இப்போ சேம். இப்போ 25,150 காலும் புட்டும் விலை சமமானால் ஃபியூச்சர், இந்த கான்ட்ராக்டோட ஃபியூச்சர் ஆகட்டும் இல்லை ஃபியூச்சர் ஆகட்டும், அந்த ஃபியூச்சர் வந்துட்டு நமக்கு அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சரை அடிப்படையாக கொண்டு இயக்கப்படும், ஸ்பாட் கிடையாது. இது எப்போ ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் ஆகும் அப்படின்னா, எக்ஸ்பைரியில தான் ஆகும். அப்போ எக்ஸ்பைரியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, செட்டில்மெண்ட்டை வந்துட்டு 99% நமக்கு வந்துட்டு ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் தான். மற்றபடி வந்துட்டு உங்களுக்கு ஏதேனும் பெரிய மூமெண்ட் இருந்தது அப்படின்னா அவங்க வந்து ஆவரேஜ் க்ளோசிங் ப்ரைஸ், செட்டில்மெண்ட் ப்ரைஸில் பண்ணுவாங்க. அப்போது நம்ம வந்துட்டு ஒரு பொருளோட ப்ரீமியம் ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான விலை அதை எப்படி நம்ம பார்க்கறது அப்படின்னா, நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸை பார்த்துக்கணும். 3 மாத கான்ட்ராக்ட் வந்துட்டு நம்மளுக்கு வர்த்தகமாகும் எப்பவுமே. அப்போ ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். இப்போ ஸ்பாட் வந்துட்டு 25,149 இருக்கு அப்படின்னா, ஃபியூச்சர் வந்துட்டு 25,223 இருக்கிறாங்க. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 73 புள்ளிகள் அதிகமாக இருக்குது. அப்போ இதுக்கு பேர் வந்து ப்ரீமியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்பாட்டோட விலையை விட ஃபியூச்சரோட விலை அதிகமாக இருந்தால். இதே ஸ்பாட் விலையோட ஃபியூச்சர் கம்மியாக இருந்து, அதாவது ஸ்பாட் அதிகமாக இருந்து ஃபியூச்சர் வந்து கம்மியாக இருந்தால் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு ப்ரீமியமும் இதன் அடிப்படையில் நமக்கு வந்துட்டு தாக்கம். அடுத்தது நமக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி, ஆர்வம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பூக்களோட விலை நமக்கு வந்து சாதாரண நாட்களில் குறைவாகும், ஏதேனும் விசேஷ காலத்தில் வந்துட்டு அதிகமாக இருக்கும். இப்போ சாதாரணமாக வந்துட்டு ஒரு பூ மாலையோட விலை வந்துட்டு நமக்கு ஒரு 200 ரூபா சொல்கிறாங்க. 1 அடி 1.5 அடி பூ மாலை வந்துட்டு நமக்கு 2 அடினே வச்சுக்கலாம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு தானே. ஒரு 200 ரூபாய் சொல்கிறாங்க அப்படின்னா, இதே ஒரு நல்ல விசேஷ காலத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 400-500 ரூபாய்க்கு விற்பாங்க. அப்போ இந்த பூ மாலை தேவை இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 200 ரூபா பூ மாலை 400 ரூபாய்க்கு விற்கும்போது வாங்க மாட்டாங்க. வேண்டாம், எப்போ விலை கம்மியாகுதோ அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுருவாங்க. இல்லை பூ மாலை தேவையே இல்லைன்னா வாங்கவே மாட்டாங்க, அது வேறு விஷயம். சாதாரண நாட்கள் ஏதாச்சும் வாங்க போகிறவங்க நம்ம வந்துட்டு விலை அதிகம் அப்படின்னா வாங்க மாட்டாங்க. அதே ஒரு திருமணத்தில் ஒரு மாப்பிள்ளை கோலத்தில் இருக்கிறவர் வந்துட்டு
இல்ல மாலையோட விலை வந்துட்டு அதிகமாயிருச்சு, அதனால வாங்காம வருவாரா? கண்டிப்பா அவருக்கு தேவை. அப்போ அது என்ன பண்ணுவாரு, 400 என்ன, 500 என்ன, 1000 சொன்னாலும் அவர் வாங்கிட்டு வந்துருவாரு. அப்ப அவருக்கு என்னன்னா, அந்த பொருள் அவருக்கு தேவைப்படுது அன்றைய தினத்துல. அப்போ ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பொருளோட தேவை அவங்களுக்கு இருக்கு அப்படின்னா, அவங்க என்ன விலையா இருந்தாலும் வாங்க போறாங்க. ஆனா அந்த பொருள் வந்துட்டு தேவையில்லாதவங்கிறவங்க என்ன விலையா இருந்தாலும் அவங்க வாங்க போறது கிடையாது. அப்ப அதுபோல இந்த இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது நமக்கு ஆப்ஷன் பிரீமியம் வந்துட்டு ஹெட்ஜ் இன்ஸ்ட்ருமென்ட். அப்ப ஹெட்ஜ் எப்ப பயன்படுத்துவோம் அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போ ஒரு வாகன காப்பீடு, ஒரு மருத்துவ காப்பீடு. அதாவது மெடிக்கல் இன்சூரன்ஸ்க்கும், வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்க்கும் நீங்க வந்துட்டு டிஃபரெண்ட் பண்ணுங்க. வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் நீங்க கண்டிப்பா எல்லாரும் எடுத்துருவீங்க. காரணம் என்னன்னா, அது கட்டாயமா எடுத்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதனால. ஆனா மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்துட்டு அப்படி நம்ம எடுக்க மாட்டோம். ஏன்னா, அவங்க யார் யாருக்கு தேவை இருக்கோ அவங்க தான் எடுப்பாங்க. மோஸ்ட்லி எடுக்க மாட்டாங்க. ஆனா, திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்க வீட்ல ஒரு பிரச்சனை. அதனால வந்துட்டு ஒரு 2 மாசம் கழிச்சு ஒரு ஆப்பரேஷன் கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, உடனே அந்த குடும்பத்துல இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் யூஸ் பண்ற இன்சூரர் அதாவது ஏஜென்ட்ட அணுகி, "சார் இதுக்கு எனக்கு கிளைம் கிடைக்குமா? நான் அப்பவே பாலிசி போட்டுக்கிறேன். நான் வில்லிங்கா இருக்கேன்பாங்க." ஆனா, எப்ப போடணும் அவங்க? ஒண்ணுமே இல்ல, எக்ஸிஸ்டிங்ல எதுவுமே இல்ல அப்படின்னு போடும்போது உடனே கிளைம் கிடைக்கும். இல்ல சிலது வந்துட்டு சில காலத்துக்கு வந்துட்டு கிளைம் லாகின் பீரியட்ன்னு வச்சிருப்பாங்க. ஆனா, அவங்களுக்கு எப்ப தோணும்? அவங்க வீட்ல ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்போனா மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கலாமேன்னு அப்படின்னு தோணும். அதுபோல இது ஹெட்ஜ் அப்படிங்கிறவங்க கட்டாயமா ஹெட்ஜ் யூஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு என்எஸ்சி சொல்லல. அப்ப ஹெட்ஜ் நெறைய பேர் யூஸ் பண்ணுனா என்ன? அப்போ ஹெட்ஜ் எப்ப யூஸ் பண்ணுவாங்க? நட்டம் ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு ஐயம் ஏற்படும்போது அதிகமா. அப்போ இங்க இம்ப்ளைட் வாலிட்டி அதிகமாக இருக்கும்போதும், குறைவாக இருக்கும்போது இந்த ஆப்ஷன் பிரீமியத்த ஹெட்ஜுக்காக யூஸ் பண்றவங்களோட இது நமக்கு ஓரளவுக்கு இது வந்து சரி தப்புன்ட்டுல ஒரு இன்டைரக்ட்டா மறைமுகமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இத பார்க்கிறோம். அப்ப என்னன்னா, இம்ப்ளைட் வாலிட்டி அதிகமா இருக்கும்போது, மார்க்கெட்ல ஸ்பீட் அதிகமா இருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது ஓடிஎம் ஆப்ஷனே ஆக்டிவ்ல இருக்கறதுக்கு வாய்ப்பா இருக்கும். ஆனா இம்ப்ளைட் கம்மியா இருக்கும்போது, ஐடிஎம் ஆப்ஷனே நமக்கு வந்துட்டு ஆக்டிவா இருக்கறதுக்கு வாய்ப்பு கம்மியா இருக்கும். அப்ப அதனால என்னன்னா, செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஆப்ஷன் செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவ்வளவு எளிதா இவங்க பயப்பட மாட்டாங்க. அப்ப இது பேனிக் நடக்குறாங்களா இல்லையா அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக. அப்போ இதற்குள்ள இருக்கிற டைம் வேல்யூவ நம்ம புரிஞ்சுக்கணும். எப்பவுமே இன் த மனி, அவுட் த மனி, அட் த மனின்னு எடுத்துக்கிறதுனால, இதற்குள்ள எப்பவுமே ஒரு ஆக்சுவல் காஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. அதுவும் டைம் வேல்யூ ஒளிஞ்சிருக்கும். இந்த டைம் வேல்யூ என்ன அப்படின்னா, ஒரு பொருள் எனக்கு தேவை ஏற்படும்போது நான் எவ்வளோ விலை வேணாலும் குடுத்து வாங்குவேன். இப்போ ஒரு ரூ. 10 பொருள் ரூ. 20 சொல்றாங்க. எனக்கு தேவை நான் வாங்கிக்குவேன். அப்போ அந்த பொருள் அவர் ரூ. 20க்கு மேல வித்தா தான் அவருக்கு லாபம். ஆனா அவர் விக்கணுங்கிற இன்டென்ஷனுக்கு வாங்கியிருந்தா லாப நஷ்டத்துக்கு பார்க்கலாம். ஆனா அவருக்கு தேவைங்கிறதுக்காக அவரு இன்னைக்கு வாங்கிட்டாரு. அப்போ எவ்வளவு அதிகமா குடுத்து வாங்குறோம்? ரூ. 10 பொருள் எக்ஸ்ட்ராவா குடுத்து வாங்குறோம். அப்ப இது உண்மை விலையா மாறணும் அப்படின்னா, அது ஆக்சுவல் காஸ்ட்டாக மாறணும். அப்போ 25 150 கால் விசஸ் புட் சண்டை போடுறாங்க. இவங்க ரூ. 135 குடுக்குறாங்க. இவங்க ரூ. 109 குடுக்குறாங்க. இப்ப இந்த 135 உண்மையாக ஆகணும். இந்த 25 150 காலுக்கு நீங்க ரூ. 135 இப்ப குடுக்க ரெடியா இருக்கிறீங்க. இதற்கு உண்டான மதிப்பு அப்படின்னு பார்த்தா, இப்போதைக்கு வந்துட்டு ஒரு ரூ. 25 ரூ. 25 இருக்கறக்கு வாய்ப்பு. ஏன்னா கால் புட்டோட வித்தியாசம் ரூ. 25 இருக்கு. அப்போ காலோட விலை ரூ. 25 இருக்க வேண்டிய பொருள் ரூ. 135க்கு விக்கிறாங்க. அப்ப எவ்வளவு விலை அதிகமா இருக்கு? நமக்கு ஒரு ரூ. 110 விலை அதிகமா இருக்கு. அந்த ரூ. 110 தான் புட் ஆப்ஷன் குடுக்குற விலை. அப்ப டைம் வேல்யூவ நமக்கு இம்பாக்ட் பண்றாங்க. அப்ப இந்த டைம் வேல்யூ என்ன ஆகும்? 25 150லயே இந்த கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆச்சுன்னா இது 0 ஆயிடும். அப்ப இது ரூ. 135 வேணும்னா, 25 335 இவங்க வரணும் அப்படின்னு இவங்க ஃபைட் பண்ண போறாங்க. இந்த 25 150 புட் என்ன பண்ணும்? ரூ. 110. அப்ப அவங்களுக்கு ரூ. 110 வேணும் அப்படின்னா, 25,040க்கு கீழ மார்க்கெட்ட கொண்டு போகணும். அப்ப இவங்க 2 பேரும் ஃபைட் பண்றது தான் உங்களுக்கு மூவ்மென்ட்டாக வரும். அட் த மனி புரிஞ்சுக்கிறதுக்கு. அப்ப இதே மாரி இந்த மனி, அவுட் த மனிய வச்சு நம்ம வந்துட்டு கால்குலேஷன் பேஸ் பண்ணி கொண்டு போகணும். இதுதான் பிரீமியம் கால்குலேஷன்ஸ். அப்ப இதுல நம்மளுக்கு என்ன இருக்கு? லோன்னு ஒரு டேட்டா இருக்கு. ஹைன்னு ஒரு டேட்டா இருக்கு. ஆ க்ளோஸ் அப்படிங்கிற டேட்டா இருக்கு. அப்போ 25,200 புட் இந்த ஹை 149 அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, 25,050 அப்ப இவங்க 25,200 புட் ரூ. 150 தான் ஹை அப்படின்னா, அப்ப இது கடக்கவே இல்ல அப்படின்னா மார்க்கெட் இதற்கு கீழ போகாது.
அதே 25,300 கால் 155 ரூபாய் கடக்கல அப்படின்னா 25,455க்கு மேல மார்க்கெட் போகாது. அப்ப இதை பேஸ் பண்ணி மார்க்கெட் இதற்குள்ள டிராவல் பண்ணுவாங்க. அப்ப இதை பத்தி எல்லாம் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கோட கட்டுப்பாடு. அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு இந்த பிரீமியம் கால்குலேஷன்ஸ் பார்க்க வேண்டும். இதை வந்து முதல் தொடக்கத்தில் இது என்னன்னே புரியாதவங்களுக்கு இது கஷ்டமா இருக்கும். ஆனா தொடர்ச்சியா பார்க்கறவங்களுக்கு இதை வந்து புரிதல் ஏற்படும். இப்போ வந்து மார்க்கெட் வந்து எங்க முடிச்சிருக்காங்களோ அதை தான் நம்ம வந்து அட் த மணி க்ளோஸ் அப்படின்னு எடுத்துக்குவோம். அங்கதான் நமக்கு டிஃபரன்ஸ் வந்து குறைவா இருக்கும். அப்போ இவங்களுடைய கட்டுப்பாடு மார்க்கெட்ல இவங்களுடைய கட்டுப்பாடு என்ன அப்படின்னு எடுத்துட்டா 25,200. அப்போ காலோட பிரீமியத்தை ஆட் பண்ணுவோம். ஏன்னா மார்க்கெட்டோட காலோட இன்டென்ஷன் மார்க்கெட் மேல போகணும், புட்டோட இன்டென்ஷன் மார்க்கெட் கீழே போகணும். அதனால புட்டோட பிரீமியத்தை மைனஸ் காலோட பிரீமியத்தை பிளஸ் பண்ண போறோம். அப்போ புட் ஆப்ஷன் 128 ரூபாய். அப்போ 25,072 அப்படிங்கிற ஒரு டேட்டா. இது வந்து மார்க்கெட்டுக்கு சப்போர்ட். இதே 117 ரூபாய் கால். அப்ப 25,317 இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அப்ப அதே போல மார்க்கெட்ல இந்த ஹை, இந்த காலோடைய ஹை, புட்டோட ஹை இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்துட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அப்போ புட் சைடு எல்லாம் என்னென்ன டேட்டா கிடைக்குதோ அது மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் ஆகும். கால் சைடு என்னென்ன டேட்டா கிடைக்குதோ அது ரெசிஸ்டன்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் மார்க்கெட்டை நம்ம லெவல்ஸ் எடுக்க வேண்டும். இது ஒன்று. அடுத்தது ஏடிஎம் அனாலிசிஸ் நான் சொல்லிட்டேன். கால் ஈக்குவல் டு புட் அந்த இடத்துல விலை சம்மா இருக்கும். ஆப்ஷன் செயின். இந்த ஆப்ஷன் செயினோட ஸ்ட்ரக்சரை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இது பாருங்க 25,150 கால் புட். இதோட விலையை விட இது 25 ரூபாய் ஜாஸ்தியா? அப்போ நம்மளுடைய ஆப்ஷன் செயினோட ஸ்ட்ரக்சர் 50, 100, 150 அப்படிங்கிற கேப்ல போகும். இந்த பக்கம் வந்துட்டு அதே 50னா 0, -50, -100 அதாவது அந்த டேட்டா படி நம்மளுக்கு போகும். அப்போ இங்க பாருங்க இவங்களுடைய இது 25 ரூபானா நமக்கு 25,175. அப்ப பாருங்க இவங்களுடைய ரேட் 150 காலும் 200 புட்டு சமமா இருக்கு இந்த ரேட்ல. ஆச்சா, இது சமமா இருக்கா? அப்ப இதே போல இங்க ரேட் பாருங்க 25,100 164. இவங்களும் பாருங்க 162. இது வந்துட்டு 25 டேட்டா, இது வந்துட்டு 75 டேட்டா. அடுத்து 125 டேட்டா. இங்க பாருங்க இவங்க 195, இவங்க 197. அடுத்து 125, அடுத்து 175. எங்க இங்கிருந்து 175 கழிச்சா 25,000. இது 233 ரூபா இருக்காங்க. அப்ப இதே மாதிரி 175 ரூபாய் ஆட் பண்ண இவங்க பாருங்க 231 ரூபா இருக்கிறாங்க. அப்ப இதுதான் ஸ்ட்ரக்சர். இதுக்கு பேர் தான் மீட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம கிரீக்ஸோட வேல்யூவை எடுத்துக்கலாம். ஏன்னா இதற்கும் உண்டான தொலைவு தான் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸ்க்கு உண்டான தொலைவை நம்ம ஐடென்டிஃபை பண்றது. அப்ப இதைத்தான் ஆப்ஷன் கிரீக் கால்குலேஷன் சொல்லுவோம், மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட்னு சொல்லுவோம். அப்ப அதை பத்தி நம்ம வச்சுக்கிறோம். காமன் ஏரியானா இப்ப எப்படி நமக்கு வந்துட்டு ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம வீடுன்னு வச்சுக்கோங்க. இது ஏ பி 2 வீடு இருக்கு. இந்த 2 வீட்டுக்கு இடையில வந்துட்டு ஒரு பொதுவான தடம், கிராமத்துல எல்லாம் வண்டி தடம் சொல்லுவாங்க, இல்ல 2 பேரும் பயன்படுத்தக்கூடிய தடம். அப்ப இது 2 பேர் இருந்து உரிமை கோர முடியும். அப்ப அது போல மார்க்கெட் கீழே வரும்போது நமக்கு புட் ஆப்ஷனுடைய கையும் கால் ஆப்ஷனுடைய லோ. இதே மார்க்கெட் மேல போகும்போது கால் ஆப்ஷனுடைய கையும் புட் ஆப்ஷனுடைய லோ வந்து சொந்தம் கொண்டாடும். இப்போ மார்க்கெட் 25,200. அப்ப நான் என்ன பண்றேன், புட்டோட ஹை காலோட லோ. இப்போ இது பாருங்க 149, 108. அப்ப எவ்வளவு பாயிண்ட் வித்தியாசம்? 40 பாயிண்ட் வித்தியாசமா? அப்ப மார்க்கெட் வந்து 25,160 அப்படிங்கிற ரேட் வந்துட்டு மார்க்கெட்டோட லோ. அப்ப பாருங்க 25,150 இது வந்து நம்ம 200க்கு பாக்குறோம். இதே கால் புட்டுக்கு நம்ம இது 150 கால் புட்டுக்கு பார்க்கும்போது புட் ஆப்ஷனுடைய ஹையை விட கால் ஆப்ஷனுடைய லோ 10 ரூபாய் ஜாஸ்தியா இருக்கணும். யாருக்கு? 25,150 கால் புட்டுக்கு. அப்ப இதோட ஃபார்மேஷன் அங்க இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். நூத்தி 24, 134. அப்ப இங்க புரியுதுங்களா உங்களுக்கு? புட் ஆப்ஷனுடைய ஹையை விட கால் ஆப்ஷனுடைய லோ 10 ரூபாய் ஜாஸ்தியா இருக்கணும். அதே மாதிரி இங்க நடக்குதா? இப்ப இதே இன்னொன்னு நினைச்சு பாருங்க, 25,100 கால் புட்டுக்கு புட்டோட ஹையை விட காலோட லோ 60 ரூபாய் ஜாஸ்தியா இருக்கும். இதுல சின்ன ஒரு 4 ரூபா 5 ரூபாய் அந்த இம்ப்ளைட் வட்டி மாற்றத்தினால இருக்கும். ஆனா நியர்பை இருக்கும். பாருங்க 103 புட்டோட ஹை 103, காலோட லோ 162.
உள்ள வித்தியாசம் பாருங்க. ரூ. 60. நம்ம என்ன எழுதி வச்சிருக்கிறோம்? இத பார்க்காமயே நம்ம எழுதி வச்சோம். அப்ப இதே போல 25,300க்கு நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா, நமக்கு காலோட லோவ விட புட்டோட ஹை நமக்கு எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கணும் நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா போதும். இது ஃபீட்பேக்கா நீங்க வந்து கால்குலேஷன் பண்ணி நீங்க பண்ணுங்க. ஆனா அதுக்குடான விடையை நான் இப்ப குடுக்குறேன். ஆனா யோசிச்சு பாருங்க. 140 அப்படின்னா இந்த ரூ. 140 இங்க ஜாஸ்தியா இருக்கணும். யாருக்கு? 25,300க்கு. காலோட லோ. காலோட லோ எவ்வளோ? நமக்கு ரூ. 69. புட்டோட ஹை எவ்வளோ? 208. அப்ப எவ்வளவு வித்தியாசம்? நமக்கு ரூ. 140 எழுதி வச்சிருக்கோம். அந்த ரூ. 140 இருக்கு பார்த்தீங்களா? அப்ப இது ஃபுல்லாவே நமக்கு கணக்கீடு. அப்ப இத புரிஞ்சுக்கிறதுக்கு காமன் ஏரியா அப்படிங்கிற கால்குலேஷன்ஸ நம்ம வந்து கற்றுத்தரோம். இதையும் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். அதுதான் இது எல்லாமே இத பத்தி தான் நம்ம டோட்டலாவே ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் சந்தை எப்படி பார்க்கிறது அப்படிங்கிறது தான் இதனுடைய சாராம்சம். இதெல்லாம் கத்துக்கிட்டா நம்ம லாபம் எடுத்துறலாம் அப்படின்னாலும் இல்ல. இத மார்க்கெட்ட புரிஞ்சுட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க பில்ட் பண்ணி அது அமையும்போது வருத்தம் ஏற்பட்டா ரிஸ்க் குறையும். ரிவார்ட் ஜாஸ்தி எப்படி குடுக்கலாம்? பையரா இருந்தாலும் சரி, செல்லரா இருந்தாலும் சரி. அதனால இத தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணிரலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. இத தெரிஞ்சுக்கிட்டு இத பேஸ் பண்ணி நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிய பில்ட் பண்ணணும். அப்ப மார்க்கெட் எப்படி இயங்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லி தர்றோம். அதனால அத பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்றது உங்க கடமை. அப்படி உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணணும். செல்லராக நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா, ஏன்னா செல்லருக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா ஏற்கனவே டைம் வேல்யூ உள்ள இருக்கு. அது 0 ஆகுறது தான் இங்க கான்செப்ட். அப்ப செல்லருக்கு ரொம்ப ஈஸி. அப்ப செல்லர் எந்த இடத்துல பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல பையர் அப்படிங்கிறவங்களுக்கு எந்த இடத்துல இம்பாக்ட் கிரியேட் ஆகும்னு அதையும் நீங்க புரிஞ்சுட்டு நீங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணணும். திரும்பவும் சொல்றேன், நாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பின்பற்றி அதை நீங்க பின்பற்றுங்க தரமாட்டோம். இதுல எப்படி நடக்குதுன்னு நம்ம சொல்லி தரோம். அதனால அதை பேஸ் பண்ணி தான் நீங்க ஸ்ட்ராட்டஜி நீங்க பின்பற்ற வேண்டும். பை செல் ரெக்கமெண்டேஷன் கண்டிப்பா இருக்காது. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் கண்டிப்பா ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.